ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, சீரடி சமாதியிலிருந்து உன் சாயப்பா இப்போது உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். அற்புதமான இந்த வியாழன் நாள் முடிவதற்குள்ளாகவே, இன்று இரவுக்குள்ளாகவே நீ நினச்ச விஷயங்கள் எல்லாம் நிச்சயம் நடக்கும்படி நான் மாற்றங்களையும் திருப்பங்களையும் உண்டாக்குறேன் செல்லவே. அதுக்குள்ளாகவே அவசரப்பட்டு எல்லாமே எனக்கு இப்படி தான் நடக்குதுன்னு நீயாகவே தவறான முடிவுக்கு வந்து விட வேண்டாம். அவங்கள போல வாழணும், இவங்கள போல வாழணும்னு நினைக்கிறத விட்டுட்டு உன்னை போல மற்றவங்க வாழணும்னு நினைக்கிற அளவுக்கு நீ வாழ்ந்து காட்டுவது தானே சிறப்பு. 4 பேருக்கு உதாரணமாய் நீ வாழ வேண்டுமே தவிர மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து அவர்களைப் போல வாழ வேண்டும் என யோசிக்காதே. தரமானதும் சிறந்ததும் அவ்வளவு சுலபமாக கிடைக்காது. அப்படி எளிதில் கிடைப்பதெல்லாம் மனசுக்கு நிறைவானதாக இருக்காது என்பது இப்போது உனக்கு புரிஞ்சிடுச்சு தானே. உன் வாழ்க்கையில் உனக்கான பல நல்ல விஷயங்களை உன் சாயப்பா கொடுக்க தான் போகிறேன். இப்போது கிடைப்பதெல்லாம் உனக்கு மனநிறைவை தரவில்லையே என வருந்தாதே. கூடிய விரைவில் உன் மனசுக்கு நிறைவாகவும் உன் மனசுக்கு திருப்திகரமானதாகவும் சந்தோஷமானதாகவும் எல்லா விஷயங்களையும் நான் முடிச்சு கொடுக்குறேன். கொஞ்சம் காத்திரு என் தங்கமே. வாழ்க்கைங்கிற சக்கரத்துக்கு நல்ல நட்புங்கிற அச்சாணி துணையாக இருந்தால் துயரங்கிற பள்ளங்களையெல்லாம் சுலபமாய் கடந்து வந்து விடலாம். இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மேடு பள்ளங்களை நினச்சி ஒருபோதும் வருத்தப்படாதே. அத்தனையையும் சரி செய்து உனக்கு சமமான நிலையான உயர்தரமான முன்னேற்றத்தை நான் கொடுப்பேன் என் செல்லமே. உன்னை பற்றி குறை சொல்கிறவங்களும் உன்னை பற்றி பழி பேசுகிறவங்களுக்கும் நீ நல்லா வாழ்கிறதுக்கு வழி சொல்ல தெரியாது. ஆனால் உனக்கு தெரியும் தானே உன் வாழ்க்கையில் என்ன செஞ்சால் முன்னுக்கு வர முடியும்னு. கஷ்டப்பட்டு போராடி எப்படியாவது உன் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவதற்கான வேலைகளை செய். மனிதன் உயிர் வாழ கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர எப்படி வாழணுங்கிறத காலம்தான் கற்றுக் கொடுக்கும். உயிர் வாழ்வது வேண்டுமானால் உன் கைகளில் இருக்கலாம், ஆனால் வாழ்க்கையை வாழ வேண்டிய முறைமைகளை காலம்தான் உனக்கு ஒவ்வொரு கட்டகத்திலேயே உணர்த்திக்கிட்டு இருக்கும். ஒவ்வொரு காலகட்டத்திலும் உனக்கு ஒவ்வொரு விஷயமும் நல்லதாகவும் கெட்டதாகவும் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அதாவது மரத்தின் இலைகள் உதிர்வது போலவும் பிறகு மரத்தில் புதுமையான பசுமையான இலைகள் வருவது போலவும் இலை எதிர்காலமும் வசந்த காலமும் உன் வாழ்க்கையிலையும் மாறி மாறி வரும். அப்போது உன்னுடைய கவலைகள் எல்லாம் தானாக உதிர்ந்து போய் சந்தோஷம் என்பது புது இலைகளாக புத்துணர்ச்சியோடு உருவாகும் என் செல்லமே. நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஒருபோதும் மற்றவர்களுக்கு கஷ்டத்தை கொடுத்திடாத. யாருக்கும் துன்பம் நினைக்காமல் தன் துன்பங்களை சரி செய்ய யோசிப்பவன்தான் உண்மையான உயர்ந்த மனிதனாக இருப்பான். உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் அதுக்காக மற்றவர்களுக்கு இதை நீ ஒருபோதும் செய்ய நினைக்காதே என் செல்லமே. நீ நினைக்கிறது நல்ல விஷயத்தோடு நல்ல யோசனைகளாக செய்யப்பார். அதுக்காக நீ நினைக்கிறது எல்லாம் சரிதானேன்னு யோசிக்க வேண்டாம். எது சரியோ, எது முறையோ, எது நியாயமோ அதை தான் நீ உன் வாழ்க்கையில் செய்யணும். எப்போதுமே நீ சிரித்து சந்தோஷமாக இருக்கணுங்கிறது தான் இந்த அப்பாவோட ஆசை. உன்னுடைய துயரங்கள் என்பது உன்னை அளவைக்க முடியாமல் தோற்று போய் உன்னிடமிருந்து ஓடும் வரைக்கும் நீ சிரிச்சுக்கிட்டே இரு என் செல்லமே. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு நீ தைரியமாக இருந்தாலே பிரச்சனைகள் இவர்கிட்ட நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தோற்று போய் ஓடிவிடும். நிஜமாவே ஒரு முறை எனக்காக இதை முயற்சி செய்து பாரு என் செல்லமே. உன்னுடைய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் வந்த வழியே திரும்ப தடமறைந்து ஓடத்தான் போகிறது. எல்லாத்தையும் சமாளித்து நீ சக்திசாலியாக, திறமைசாலியாக, சாதனைசாலனாக மாறத்தான் போகிறாய். நாளைக்கு நீ யாருங்கிறத இந்த உலகமே திரும்பி பார்க்கும்படி என்னால் செய்ய முடியும். அதற்கு முதல் கட்டமாக இன்று முதல் நீ செய்யக்கூடிய செயல்களை எல்லாம் சிறப்பானதாகவும் சரியானதாகவும் செய்யப்பாரு. ஏன்னா இன்னைக்கு நீ செய்யக்கூடிய செயல்கள்தான் நாளைக்கு நீ யாரா வரப்போற, எப்படி வெற்றி பெறப் போகிறாய் என்பதை இந்த உலகுக்கு உணர்த்தும் என் செல்லமே. ஒருபோதும் கொடுத்த வாக்குறுதியை மீறி எந்த தவறையும் செய்து விடாதே. அதே போல போலி வாக்குறுதியை கொடுத்துவிட்டு யாரையும் ஏமாற்றவும் நினைக்காதே. துரோகம் உனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கலாம். மற்றவர்கள் உனக்கு ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் கொடுத்திருந்தாலும் கூட நீ ஒருபோதும் சுயநலத்தோடு யாருக்கும் எந்த கெடுதலையும் செஞ்சிடாத. எல்லாருக்கும் நல்லதை நினச்சி நல்ல செயல்களை செய். அது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உன்னை காப்பாற்றும். ஓம் சாய்ராம்.